தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே பிரான்ஸ் நாட்டிலே பிறந்த ஜீன் பிரான்சிஸ் தே சாந்தல் என்ற புனிதரை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் புனித கன்னி மரியாளுடைய சபையை இவர் தன் வாழ்நாளிலே தொடங்கி இருக்கின்றார். சிறு வயதிலேயே இவர் இந்த பிரான்ஸ் நாட்டு இந்த தேசத்திலே டிஜுன் என்ற அந்த மாநகரத்திலே பிறந்தவராக தன் வாழ்நாளிலே பிறந்த 18 மாதத்திலே தன் தாயை இழக்கின்றாள். தன் தந்தையினுடைய வளர்ப்பால், தந்தை நாடாளுமன்றத்திலே அவர் பொறுப்பாக இருப்பதனால் மகளை நல்ல முறையில் படிக்க வைக்கின்றார். தாழ்ச்சியிலும் புனிதத்திலும் தூய்மையிலும் கற்பிலும் சிறந்தவராக வாழ்கின்றாள். 21 வயதிலேயே ஒரு அரசனை மணமுடிக்கின்றாள். 6 குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாள். 2 குழந்தைகள் இறந்து விடுகின்றது. 4 பிள்ளைகளை அவர் வளர்த்தெடுக்கின்றாள். திருமணமாகி 7-8 ஆண்டுகள் கழித்து துப்பாக்கி சுற்றினால் தன் கணவரை இழக்கின்றாள். இவ்வாறாக தன் வாழ்நாளிலே தன்னுடைய தாயை, வளர்ப்பு தாயை, அதே வேளையிலே பிள்ளைகளையும், அதே வேளையிலே தன் கணவரையும் இழந்து கடைசியிலே ஒரு துறவற மடத்திலே அவள் சேருகின்றாள். புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்பவரை தன் வாழ்நாளில் அவர் சந்திக்கின்றாள். அவருடைய வாழ்வு, அவருடைய ஜெபம் இவளை ஆட்கொண்டது. அதன் வழியாக அந்த பிரான்சிஸ் டி சபையிலே அவர் சேருகின்றாள். அங்கு சேர்ந்து தன்னுடைய பணியை, சமூக சேவைகளை, நற்பணி ஆற்றக்கூடிய நல்ல உள்ளத்தை அந்த திரு அவையிலே 16ஆம் நூற்றாண்டிலே அவள் கொடுக்கின்றாள். இவ்வாறாக திருச்சபையிலே நல்ல ஒரு புனிதையாக, திருச்சபையிலே பலருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு புனிதையாக, ஞான வழிகளிலும் ஜபத்திலும் தவத்திலும் புண்ணியத்திலும் தன் வாழ்நாளிலே வாழ்ந்தவளாக, குறிப்பாக குடும்பத்திலே இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு பாதுகாவலியாக, குறிப்பாக இழந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, இன்னும் குறிப்பாக பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் அனைவருக்குமே ஒரு பாதுகாப்பை, நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். இன்றைய நற்செய்தியை நான் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், குழந்தைகளைப் போல மாறாவிடில் நீங்கள் விண்ணரசு சேரமாட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆக அந்த குழந்தை உள்ளம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா? குழந்தையோடு இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே ஆண்டவர் குடிகொண்டு இருக்கிறார். நம்முடைய இயல்புத்தன்மை, எப்போதும் மற்றதை சார்ந்து வாழக்கூடிய தன்மை, இதுவும் என்னால் முடியும், என்னால் வாழ முடியும் என்ற ஒரு தற்பெருமையோடு அல்ல, மாறாக பிறரை சார்ந்து, பிறரோடு ஐக்கிய உறவோடு, பிறரோடு நட்புறவோடு, தாழ்ச்சியோடு, கீழ்ப்படுதலோடு தன் வாழ்நாளிலே நாம் ஒவ்வொருவருமே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு இந்த புனிதை வழியாக, புனித ஜீன் பிரான்சிஸ் டி சாந்தல் இந்த புனிதை எளிமையோடும் தாழ்ச்சியோடும் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தியது போல நம்முடைய அன்றாட வாழ்விலே, அது குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத அந்தோனியாருக்கு ஒப்புக்கொடுக்கிற இந்த நாளை ஆண்டவரிடத்தில் வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புனிதையுடைய வாழ்விலே, ஜீன் டி சாந்தலுடைய வாழ்விலே, என்னாலும் நீ உடனிருந்து அஞ்சாதே, பயப்படாத, நான் என்னோடு இருக்கிறேன் என்று அவருடைய வாழ்நாள் ஒவ்வொரு கட்டத்திலும், துன்பத்தின் மத்தியிலும், தோண்டு போகிற அந்த மத்தியிலும் நீ துணையாக இருந்து காத்தது போல அந்த குழந்தை உள்ளம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தாருமே கோடி அந்தோனியாரை நவநாளை ஜபிக்கிற இந்த யூடியூபில் வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் இறை நம்பிக்கையும் புனிதமும் தூய்மையை நிறைவாய் கொடுத்து என்னாலும் உம்முடைய வழிகளை கற்றறிந்து உம்முடைய பிள்ளைகளாக, சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன்.